மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் புத்தகம் படியே என்ற தலைப்பின் கீழ் நூல்களை பரிந்துரை செய்ய வந்திருக்கின்றேன். என் பெயர் பேராசிரியர் முனைவர் கே ஈஸ்வரி. பட்டாபிராம் இந்து கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டு பரிந்துரை செய்கின்ற நூல் வரங்களை சேகரிப்பவன் என்ற தலைப்பில் ஒரு நூலை பரிந்துரை செய்கின்றேன். இந்த வரங்களை சேகரிப்பவன் என்ற தலைப்பில் மா ஞானவடிவேல் அவர்கள் இயற்றிய இந்த நூல். ஆசிரியர் மா ஞானவடிவேல் அவர்கள். இந்த நூலில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய செய்திகள், கட்டுக்கோப்பான செய்திகள், அனைத்தும் தமிழ் இலக்கியம் சார்புடைய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் ஆசிரியர் அவர்கள் கவிதை வடிவில் நூல் இயற்றியிருக்கின்றார். அதாவது ஒரு கவிதை என்று சொல்வது 16 வரிகள், 24 வரிகள், 15 வரிகள், 10 வரிகள் என்று சொல்லி அப்படியே அவர் ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் வரிகளைத்தான் மாற்றியிருக்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நயங்களை அவர் மாற்றவே இல்லை. அதான் நான் நூலை பரிந்துரை செய்கின்றேன். ஏனென்று கேட்டால் ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சுவையை அவர் மாற்றவில்லை. இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எதுகை, மோனை, அணி, சந்தம், இந்த சுவைகள் அனைத்தும் அந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பாடலை படிக்கின்ற சமயத்தில் அதற்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு உயர்வு தாழ்வு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு கவிஞனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வை அப்படியே பிரதிபலித்திருக்கிறார் ஆசிரியர் ஞானவடிவேல் அவர்கள். அதான் வரங்கள் என்று கூறுகிறார். தனக்கு இறைவன் கொடுத்த வரமாக அவர் கருதுகிறார் இந்த நூலை. அது சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் தனக்கு இறைவன் கொடுத்த வரமாகவே அவர் நினைக்கிறார். அவருக்கு இறைவன் கொடுத்த வரத்தை அவர் என்ன செய்கிறார்னா மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். கவிதையாக தருகின்றார். அவருக்கு பெற்ற வரத்தை கவிதையாக மற்றவர்களுக்கு அவர் தருகிறார். எப்படி வழங்குகிறார்? ஒரு கவிதையும் படித்தால் அதில் புரியும். ஒரு செய்தியும் படித்தால் அதில் நன்றாக சுவை ஊட்டக்கூடிய கவிதைகள் இடம்பெற்றிருப்பதை நம்ம உணர முடியும். ஒரு கவிஞன் தனிமையில் தான் அவன் என்ன செய்வான்? கவிதையை ஏற்றுவான். ஒரு அழகான ஒரு கடற்கரை ஓரமோ, இல்லைன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமோ, அமைதியான ஒரு பூங்காவோ அங்கே அமர்ந்திருப்பான். அவன் சிந்தனை செயல்படும். சிந்தனை ஓட்டத்தில் உதயமாகும். அமைதியான சூழலில் இன்ப உருவெடுக்கும். இன்ப உருவெடுத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு பூர்வமான சொற்கள் தான் கவிதை. அதான் அழகாக சொல்கிறாங்க, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் நயம் பட உரைப்பது கவிதை. அதாவது தமிழில் தான் அது கூட அந்த சுவையை காட்ட முடியும். அந்த இலக்கிய சுவையை எடுத்து காட்டக்கூடிய ஒரே மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் தான். அந்த தமிழில் அது அழகாக எடுத்து சொல்கிறாங்க. தெள்ளத் தெளிந்த தமிழில் இன்பம் தெரிய உரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லி. அதான் உள்ளத்து உணர்வுகளையெல்லாம் கூட்டி வடித்து அந்த கவிஞன் கவிதையாக படைக்கினார். அதை நம்ம நினைத்து பார்க்கணும். எப்படி அழகாக கவிதை உருவாக்க முடியுது அவனால்? அந்த கவிதைகள் எப்படி இடம் பெறுகின்றன? ஒரு மலையை பார்க்குறான். நம்ம கண்ணில் மலை பார்த்தா மலை தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. மலை தானே இது, அவ்வளோதான் மலைன்னு நினைப்போம். ஆனால் அந்த கவிஞன் பார்க்குறான் அதே மலையை. எப்படி தெரியுது அவன் கண்களேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு மலை சிகரத்தின் மீது ஒரு அழகான ஆடை ஒன்று போர்த்தியது போல மேகக்கூட்டங்கள் செல்கின்றனன்னு சொல்கிறான். ஆடை கூட்டம் எது? ஆடை போல தெரிவது எதுன்னு கேட்டால் அந்த மேகக்கூட்டங்கள். அந்த மலையின் மீது மேகக்கூட்டங்கள் அப்படியே ஒரு ஆடை போர்த்தியது போல தெரிகிறது அப்படின்ற அந்த மென்மையான ஆடைகள் என்று சொல்கிறான். அந்த ஆடை கூட மென்மையான ஆடை போர்த்தியது போல தெரிகிறது என்று அந்த கவிஞன் கூறுகின்ற பொழுது நம்ம நினைத்து பார்க்கணும் அவனுடைய சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. மேலும் இன்னும் என்ன பேச வருகிறான் அந்த கவிஞன் என்று ஆர்வத்தை தூண்டுவது போல அந்த கவிதை அமைகிறது. அது மட்டும் இல்லை, அந்த மலையை சுற்றி இயற்கை எழில் சூழ்ந்த மரம், செடி, கொடிகள் இவையெல்லாம் காணப்படுகிறது. அந்த மரம், செடி, கொடிகளெல்லாம் பார்க்கின்ற அசைந்து ஆடுகின்றன காற்றில். அவை இயற்கையாக அசைந்து ஆடுவது. அந்த இயற்கையாக அசைந்து ஆடும்போது கவிஞன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் சொல்லி அவை அழுவது போல தெரிகிறதாம். அந்த அழகான சோலையில் இருக்கக்கூடிய மரங்கள் கூட தன் துன்பத்தை வெளிப்படுத்துவது போல, புயல் போல காற்று வீசும்போது அதற்கு துன்பம் தருகிறது. மென்மையான தென்றல் வீசும்போது அந்த மரங்களுக்கு இன்பம் தெரிகிறது. அதுக்கு தகுந்தபடி அவை அசைந்து ஆடுகின்றன என்று சொல்கின்றார். அது இயற்கையை பாடும்பொழுது கவிஞன் என்ன செய்கிறான்? அந்த இயற்கைக்கு கூட ஒரு உணர்வு கொடுத்து பாடுகிறான் கவிஞன். அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் கூட உணர்வு இருக்கிறது என்று சொல்கிறான். அது அழுகின்றனவா, அந்த மரம், செடி, கொடிகள்லாம் அழுகின்றன. அந்த பூக்கள் எல்லாம் அழுது கீழே சிதறுகின்றனவா. காவிரி ஆறு போகின்றது. காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போ அங்கே பூக்கள்லாம் சிதறி கிடக்கிறது. அதை கவிஞன் பார்க்கிறான். அது இயற்கையாக மழை பெய்யும், இல்லைன்னா காற்று அடிக்கும், பூக்கள் கீழே சிதறும், காவிரி ஆறு தண்ணியில் போகுது. ஆனால் கவிஞன் என்ன சொல்கிறான்றான், அந்த காவிரி ஆறு ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு போகிறதாம். என்ன போர்வை? அந்த பூக்களாகி அந்த போர்வையை போர்த்து கொண்டு காவிரி ஆறு செல்கின்றது அப்படின்னு சொல்கிறார்.
காவிரியாறு போர்த்தி கொண்டு போகிறது என்று சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? போர்வை, எந்த போர்வை போர்த்தி செல்கிறது காவிரியாறு? பூக்களாகிய போர்வையை போர்த்தி செல்கிறது. இப்படி சிந்திக்க தூண்டுபவன் கவிஞன் என்பவன். ஒன்றை சொன்னால் அது மற்றவர்களை சிந்திக்கும்படியாக அவன் கூறுகின்றான். அதுதான் நம்ம நினைத்து பார்க்கணும். ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார் கவிஞர், அது சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அவன் வார்த்தையை வடிக்கிறான்னா நம்ம நினைத்து பார்க்கணும், என்ன செய்தி சொல்கின்றான் என்று சொல்லி. அது காவிரி ஆற்றை இன்னொன்று பாட்டிருக்காங்க. காவிரி ஆற்றுக்கு வழியில் பெரிய ஒரு கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதாம். அந்த கொடிகள், கட்டப்பட்ட கொடிகள் அப்படியே காற்றில் அசைந்து அசைந்து ஆடுகின்றன கொடிகள். அந்த காற்றில் அசைகிற கொடியை பார்த்தோன்னே கவிஞன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இங்கே வராதிங்க போங்க. அந்த கொடிகள் சொல்கிறதாம், இங்கே வராதீர்கள் செல்லுங்கள், வெள்ளம் வேகமாக வரப்போகிறது காவிரி ஆற்றில், அது தீமை தரக்கூடியதாக இருக்கலாம், அதனால் மக்களே இங்கே வராதிங்க போங்க என்று சொல்வது போல் அந்த கொடிகள் காற்றில் அசைந்ததாம். கொடிகள் காற்றில் இயற்கையாகவே அசையும் கட்டப்பட்ட கொடிகள். ஆனால் இங்கே வராதீர்கள் போங்கள், வராதீர்கள் போங்கள் என்று சொல்வது போல கொடிகள் அசைந்தன என்று சொல்வது கவிஞனுடைய உள்ளத்து உணர்வை அந்த வார்த்தையில் இட்டு அவன் எழுதுவது. அது போன்ற கவிதைகள் எல்லாம் என்ன செய்கிறது? மக்கள் மத்தியில் சிந்திக்க தூண்டுவதாக அமைகிறது. ஒன்றை பார்ப்பதை படிக்கணும், படித்து பார்க்கின்ற போது என்ன உணர்த்துகிறான் அந்த கவிஞன் அப்படின்னு சிந்தனையை தூண்டும்படியாக அமைவது தான் கவிதை. அப்படி இந்த ஞான வடிவேலனுடைய புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு மருந்தியலில் பட்டம் பெற்றவர். அதில் முதல்ல நான் குறிக்க விரும்புகின்றேன். ஒரு மருந்தியல் துறையில் பட்டம் பெற்றவர், வணிக மேலாண்மையில் பட்டம் பெற்றவர், இது போல ஒரு கவிதையும் எழுதுகிறார் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்கது தானே. அதுவும் நமக்கு முக்கியமானதாக அதாவது இலக்கியம் படித்தவன் கவிதை எழுதலாம், அது எல்லாரும் வாங்கி பார்ப்பாங்க. ஒரு இலக்கியவாதி கவிதை எழுதியிருக்கார் சரின்னு. ஆனால் ஒரு மருந்தியல் துறையில் இருந்து கொண்டு அவர் கவிதையை வடிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் மிக ஆழமானது. அவர் கவித்துவம் நிறைந்த உள்ளம் படைத்தவர், கவிதையை ஏற்றுவதில் ஆழம் வைக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழின் மீது கொண்ட பற்று, ஒரு தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்று காரணமாக தான் ஒரு கவிஞனே கவிதை வடிப்பான் இல்லையா? அப்போ பாடுறோம், கண்ணுக்கு எது அழகானது பாடும்போது கண்ணுக்கு மைய அழகுன்னு சொல்லி கவிஞன் பாடுறான். அதை மை தீட்டினால் கண்கள் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கவிதைக்கு எது அழகு? பொய் அழகுன்றாங்க. இல்லாதும் பொல்லாதும் பொய்யா சொல்லி பாடுவதுதான் என்னது கவிதை என்று சொல்கிறார்கள். கவிதைக்கு பொய் அழகு, பொய்யான சொற்களை பயன்படுத்துவது, பொய்யான சுவையை காட்டுவது கவிதைக்கு அழகு என்று கவிஞரை சொல்லிடுறாரு. அப்போ பாருங்கள், அப்போ ஒவ்வொரு கவிதையும் என்னது பார்ப்பதற்கு மேலோட்டமாக செய்தியை தரும், ஆனால் படித்து பார்க்கும்போது பொய்யான செய்தியும் இருக்கும், ஆனால் அது சுவையை தரக்கூடியது. இப்படி சுவை தரக்கூடியதாக இடம்பெறக்கூடிய கவிதைகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய மரபு கவிதையை விரும்பி யாரும் இப்போது படிப்பதில்லை. ஆனால் மரபு கவிதையை எழுதுவது தான் மிக சிரமமான ஒன்று. அதில் எல்லா விதமான அணி நலன்களும் இலக்கண அமைப்பு முறைகளும் அமைந்தது மரபு கவிதை என்பது. அந்த மரபு கவிதையில் எழுதுவதும் அதை விரும்பி படிப்பதும் குறைவாக இருக்கிறது இப்பொழுது தற்காலத்தில். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நிறைந்த சுவை இருக்கிறது. அதில் நலமை பாராட்டலாம். ஒரு என்னென்ன பாவுக்குரிய சுவை எவை அப்படின்னு நலம் பாராட்டக்கூடியதாக அமைந்ததுன்னா மரபு கவிதை தான். அது போய் இப்பொழுது புது கவிதை தோன்றிவிட்டது. புது கவிதை எப்படி இருக்கிறது? ஒரு உரைநடை போல தான் தெரியும் பார்ப்பதற்கு. 3 வரி, 2 வரி, திருப்பி மீண்டும் 3 வரி, இப்படி அமையும். புது கவிதை போல அமையும். அந்த புது கவிதை யதார்த்த நடையில் இருக்கும். தமிழில் தான் எழுதியிருப்பார்கள், யதார்த்த நடையாக இருக்கும், எல்லோருக்கும் புரியும் வண்ணம் இருந்திருக்கும் அந்த புது கவிதை. ஆனால் ஹைக்கூ கவிதை ஒரு பொருள் உள்ளடக்கி வைத்து அந்த பொருளை வெளிப்படுத்தும். சொல்ல வந்த கருத்து மறைந்து உள்ளார்ந்த செய்தியை உள்ளே மறைத்திருந்து அந்த கவிதை வெளிப்படுத்தும். அது ஹைக்கூ கவிதை. இப்பொழுது ஹைக்கூ கவிதைகள்லாம் வெண்பா நடையிலெல்லாம் கூட எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹைக்கூ கவிதைகள்லாம் சிறுகதை இலக்கியங்கள், கவிதை இலக்கியங்கள், இவற்றுக்கெல்லாம் பரிசுகளெல்லாம் கொடுத்து மக்களை ஊக்குவிக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் நிறைய போட்டிகளில் பங்கு கொள்ள விரும்புகிறார்கள். ஏன் கேட்டிங்கன்னா, இதுபோல் கவிதை நயங்கள் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியது. எந்த இலக்கியம் உள்ளத்தை ஈர்க்கும் என்று சொன்னால் கவிதை இலக்கியம்தான் பெரும்பான்மை நம் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியது. ஏன்னா இலக்கியங்கள்லாம் பேசக்கூடியதாக இருக்கும், எழுதக்கூடியதாக இருக்கும். ஆனால் கவிதை மட்டும்தான் பாடக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரே இலக்கியம். அந்த கவிதை இலக்கியம் பாடுவது போல் அமைந்தது சின்ன குழந்தைகள் அழவள்ளியப்பால இருந்து இருக்கிறது. குழந்தை இலக்கியம் பாடினார்களே அழவள்ளியப்பா, அவர்களிலிருந்து பாரதி வரை அந்த கவிதை இலக்கியத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஓடி விளையாடு பாப்பால் ஆரம்பிக்கிறார் பாரதியாரோட கவிதை இலக்கியம். அது எல்லோருக்கும் புரிந்தது இல்லையா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லி ஓடி விளையாடு பாப்பான் உள்ளார்ந்த கருத்து சிந்தனை பதிவு செய்தார் பாரதியார். அவரும் சரி, அழவள்ளி அப்பாவும் சரி. இப்படி குழந்தை இலக்கியம் படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் மாணவ கண்மைகள் எல்லோருமே வரங்களை சேகரிப்பவன் அப்படின்ற அந்த நூலை வாங்கி படித்தீர்கள் என்றால் இதில் இனிய சுவை மிகுந்த கவிதைகள் நிறைய இடம் பெற்றிருக்கின்றன. அதாவது எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டதும் கல்வியோடு கூடிய ஒழுக்கம் நிறைந்த கவிதைகளும், மக்களுக்கு எப்படி நாம் உதவ வேண்டும் என்பது போன்ற கவிதைகளும் ஆசிரியர் படைத்திருக்கின்றார். பெற்றோர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் இதில் இடம் பெற்றிருக்கிறது. பெரியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எப்படி இல்லறம் பேணுதல் வேண்டும், பெண் என்பவள் ஒரு குத்துவிளக்கு போன்றவள் அப்படின்ற உயர்ந்த கருத்துக்களையும் இந்த கவிதையில் படைத்திருக்கின்றார் ஆசிரியர். இது போன்ற கவிதை நூல்களை எல்லாம் மக்கள் வாங்கி படித்து பயனுற வேண்டும். இளைய சமுதாயத்துக்கு இந்நூலை நான் பரிந்துரையாக வழங்குகின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.